2025 IPL-க்கு முன்னர் மகேந்திர சிங் தோனியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நீக்க வேண்டும் என்று இந்தியாவின் முன்னாள் வீரர் இர்ஃபான் பத்தான் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சுமார் 12 கோடி ரூபாய் சம்பளத்தை மிச்சப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2024 IPL தொடரில் ஒவ்வொரு போட்டியிலும் சில பந்துகளை மாத்திரமே தோனி சந்தித்தார். மொத்தம் 14 போட்டிகளில் அவர் 73 பந்துகளை மட்டுமே சந்தித்திருக்கிறார். எனவே இவ்வாறு குறைந்தளவு பந்துகளை சந்திக்கும் அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நீக்க வேண்டும் என்றும் பத்தான் தெரிவித்திருக்கிறார். OPS எனப்படும் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று அந்த கட்சி தெரிவித்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பின்னர் பன்னீர்செல்வத்தை மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் உள்ளிருப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RP உதயகுமார் இதனை மறுத்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் வரலாற்றில் அது பன்னீர்செல்வத்திடம் இருந்தே அதிக வழக்குகளை சந்தித்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே OPS எனப்படும் பன்னீர்செல்வம் தமது சுயலாபத்துக்காகவே பதவியை பயன்படுத்தினார் என்றும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். எனவே அவரை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது என்பது இயலாத காரியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இளைஞர் ஒருவர் மொத்தமாக 8 முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த சம்பவத்தின் காணொலி வெளியாயிருக்கிறது. இதனை அந்த இளைஞரே வெளியிட்டிருக்கிறார். இதன் காரணமாக ஏனைய எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் முறைப்பாடுகளை செய்திருக்கின்றன. இவ்வாறான மோசடிகள் இடம்பெறும் போது ஏனைய கட்சிகள் பாதிக்கப்படும் என்றும் அவை குறிப்பிட்டிருக்கின்றன. அத்துடன் ஏனைய எதிர்க்கட்சிகளும் இந்த காணொலியை தமது இணையதளங்களில் பகிர்ந்து வருகின்றன. ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதனிடையில் விபத்து இடம்பெற்ற இடம் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அங்கு மீட்பு பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு ஊடகம் குறிப்பிட்டிருக்கிறது. எனினும் கூட அந்த இடத்தை அடைவதற்கான முயற்சிகள் தொடர்ந்தும் தாமதப்பட்டு வருகின்றன. கடுமையான குளிர் மற்றும் மேகமூட்டமே இதற்கு காரணமாகும். ஈரானிய ஜனாதிபதியும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் நேற்று அசர்பைஜான் பகுதிக்கு சென்றுவிட்டு திரும்பி கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நாளாந்தம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.